தமிழ்நாடு HDI ஒரு முக்கியமான புரிதலோடு தொடங்குவோம். தமிழ்நாட்டின் சமீபத்திய மாவட்ட அளவிலான HDI அறிக்கை என்பது மாநில திட்டக் குழுவால் UNDP முறையில் தயாரிக்கப்பட்ட தமிழ்நாடு மனித வள மேம்பாட்டு அறிக்கை 2017 தான். 2025 வரை இதைவிட புதிய அதிகாரப்பூர்வ மாவட்ட அறிக்கை எதுவும் வெளியாகவில்லை. எனவே தற்போதைய TNPSC தேர்வுகளுக்கு இதுவே நிலையான ஆதாரமாகும். இந்த அறிக்கையின் கூறுகளாக 3 பரிமாணங்கள் உள்ளன. வாழ்க்கை தரத்தை தனிநபர் வருமானம் அளவிடுகிறது. சுகாதாரத்தை பிறக்கும்போது எதிர்பார்க்கப்படும் ஆயுட்காலம் அளவிடுகிறது. கல்வியை எழுத்தறிவு விகிதமும் ஆரம்ப இடைநிலை பள்ளி மொத்தச் சேர்க்கையும் அளவிடுகின்றன. டாப் 5 மாவட்டங்கள் 2017 அறிக்கையின்படி அதிக HDI கொண்ட முதல் 5 மாவட்டங்கள். முதலிடத்தில் கன்னியாகுமரி 0.944, இரண்டாம் இடத்தில் விருதுநகர் 0.855, மூன்றாம் இடத்தில் தூத்துக்குடி 0.852, நான்காம் இடத்தில் சென்னை 0.847, ஐந்தாம் இடத்தில் காஞ்சிபுரம் 0.845. மாநிலத்திலேயே அதிக எழுத்தறிவு விகிதத்தை கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி என்பது குறிப்பிடத்தக்கது. விருதுநகரின் இந்த உயர்வுக்கு முக்கிய காரணம் சிறுதொழில் பரவலும் வேளாண் சந்தை பொருளாதாரத்தால் கிடைத்த உயர் தனிநபர் வருமானமும் ஆகும். அடிமட்டத்தில் உள்ள 5 மாவட்டங்கள் குறைந்த HDI கொண்ட கடைசி லாஸ்ட் 5 மாவட்டங்கள்: அரியலூர் 0.282, பெரம்பலூர் 0.447, தேனி 0.539, விழுப்புரம் 0.561, திருவாரூர் 0.568. அரியலூரும் பெரம்பலூரும் கடைசி 5இல் இடம்பெற்றதற்கு காரணம் இவ்விரு மாவட்டங்களிலும் தனிநபர் வருமானம் மிக குறைவாக இருந்ததே. தேனி புதிதாக கடைசி 5க்குள் நுழைந்தது. வருமானம் என்பது மனித வளர்ச்சி அல்ல. தமிழ்நாட்டின் சராசரி HDI படிப்படியாக உயர்ந்துள்ளது. 1996 0.636, 2001 0.657, 2017 UNDP முறையில் 0.708. தமிழ்நாட்டின் முதல் மனித வளமேம்பாட்டு அறிக்கை 2003 வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர் ஆகியன முதல் 5இல் இருந்தன. ஆனால் 2017 கன்னியாகுமரி முதலிடம் பெற கோயம்புத்தூர் முதல் 5இலிருந்து விலகியது. கோயம்புத்தூரில் அதிக தொழில் மயமும் உயர் தனிநபர் வருமானமும் இருந்தும் 2017 முதல் 5 மாவட்டங்களில் இடம்பெறவில்லை. இதுவே பொருளாதாரம் என்பது மனித வளர்ச்சிக்கு சமம் அல்ல. இதை ஒரு வணிக உவமையால் புரிந்து கொள்ளலாம். ஒரு கடை அதிக விற்பனை செய்தாலும் அதன் சேவை தரமும் வாடிக்கையாளர் திருப்தியும் குறைவாக இருந்தால் அக்கடையின் ஒட்டுமொத்த மதிப்பு உயராது. அதேபோல் ஒரு மாவட்டத்தின் வருவாய் மட்டும் உயர்ந்த போதாது, கல்வியும் ஆயுட்காலமும் இணைந்தால்தான் உண்மையான மேம்பாடு. தேர்வுக்கான விரைவு நினைவூட்டல்: தமிழ்நாட்டின் முதல் மனித மேம்பாட்டு அறிக்கை 2003, சமீபத்திய அறிக்கை 2017, சராசரி HDI 2017 0.708. வருவாய் உயரும்போதே மேம்பாடு உயரும் என்பது உறுதியல்ல. கல்வி, ஆயுள், வருமானம் இணைந்தே உண்மையான மனித வளர்ச்சியை வரையறுக்கின்றன என்பதை இக்கருத்து தெளிவாக உணர்த்துகிறது.